ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளை, உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காக மயில் மீது ஏறி வந்த உன் அப்பன் முருகன், நான் சொல்றத முழுவதுமாக கேளு. உன் வாழ்க்கையில எல்லா நலமும் வளமும் உண்டாகும்படி உனக்கான வேலைகளை எல்லாம் முடிச்சு கொடுக்க தயாராக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நல்ல எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கும் வரையிலும் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்வமே. நீ கவலைப்படாத. நல்ல எண்ணத்தோடு வாழ்றேன்னு சொல்றீங்க, நல்லது நடக்கும்னு சொல்றீங்க. ஆனா எதுவுமே நல்லதா நடக்கலையே. நான் இப்படிதான் கஷ்டப்படுவனோன்னு நீ யோசிக்கிற விஷயங்கள் எதுவுமே உனக்கு தேவையில்லாதது என் செல்வமே. நிச்சயமா உனக்கான நல்லதை தான் நான் நடத்தி முடிப்பேன். உன்னை தவறாக நினைக்கும் மனிதர்களிடம் போய் நீ என்ன சொன்னாலும் அவங்க அதை குத்தமா தான் நினைச்சுக்குவாங்க. அதற்கு பதிலாக அவர்களிடம் பேசுவதை விட்டுவிட்டு அமைதியாக ஒதுங்கி நின்றுவிடு என் செல்வமே. நடந்தது எல்லாமே நடந்ததாகவே இருக்கட்டும். கவலைகளை விட்டுவிட்டு உன்னுடைய லட்சிய பாதையில் அடுத்த அடியை எடுத்து வச்சு போய்கிட்டே இரு. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கான இனிமையான நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ மனமுடைந்து சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம்தானே. தேவையில்லாமல் உன் மன வருத்தத்தை மனிதர்களிடம் காட்டுவதை விட்டுவிட்டு நீ வணங்கக்கூடிய உன்னப்பன் முருகன் என்னிடம் காட்டிவிடு. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக மனநிறைவாக நான் முடித்து தருகிறேன் என் செல்வமே. கூட இருக்கும்போது வெறுத்து விட்டு இல்லாத போது அதை நினைத்து வருந்துவதால் எதுவும் திரும்ப கிடைத்து விடாது. எதுவா இருந்தாலும் பக்கத்துல இருக்கும் போதே அதை ரசிக்க பழகு. மனிதன் பிறக்கும்போது பெயர் கூட இல்லாமல் தான் வெறும் மூச்சுக்காற்றை மட்டுமே வைத்துக்கொண்டு பிறக்கிறான். ஆனால் இறக்கும்போது மூச்சுக்காற்று இல்லாமல் இவங்க இறந்துட்டாங்கன்னு அவங்க பெயர் சொல்லக்கூடிய வகையில் பெயருடன் தானே இறக்கிறான். பிறக்கும்போது மூச்சுக்காற்றோட பிறந்து இறக்கும்போது மூச்சுக்காற்றும் இல்லாமல் பெயருடன் இறந்து போகிற இந்த மனிதனுக்கு மூச்சுக்காற்றுக்கும் பெயருக்கும் இடையில் இருக்கக்கூடிய காலம்தானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நீ விட்ட மூச்சு மூலமாக உன்னுடைய முயற்சி மூலமாக என்ன சாதிச்ச, உன்னுடைய பெயருக்கு நீ எந்த அளவில் புகழ் சேர்த்தாய் என்பதை உன் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கான வேலைகளை செய்து கொண்டே இரு. வாழும்போது யாருன்னு தெரியாம வாழுகிற நீ, பிறக்கும்போது யாருன்னு தெரியாம பிறக்கிற நீ, இந்த உலகில் சாதித்து காட்டி தன்னுடைய வாழ்க்கையை ஜெயித்த ஆளாக இருக்க வேண்டும். வாழ வாழ உனக்கான வாழ்க்கையின் ரகசியமும் வாழ்க்கையை பற்றிய புரிதலும் அனுபவமும் தானாக கிடைத்துவிடும் என் செல்வமே. எவ்வளவுதான் ஆற்றலும் திறமையும் உனக்குள்ள இருந்தாலும் அடக்கத்தையும் பணிவையும் கூட கற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. அடக்கமுடையவரிடம் திறமை இருந்தால்தான் அதுக்கு அர்த்தம் உண்டு. அடக்கமில்லாம திறமையை மட்டும் வச்சுக்கிட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆணவத்தோடும் இருமாப்போடும் இருந்தால் அது வீணானதாக போய்விடும் அல்லவா. கோபம் என்பது உனக்குள்ளிருந்து வெளிவந்து அது உன்னையே அழிக்கக்கூடிய குணமாக இருக்கு. அதை நீதான் கட்டுப்படுத்த கத்துக்கொள்ளணும். துன்பத்திலிருந்து நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் மனசுல ஏத்துக்கோ. நிறைய அறிவுரைகள் கேட்கும் போது கசப்பாகவும் தேவைப்படும் போது இனிப்பாகவும் இருக்கும். அது நிச்சயம் உனக்கு உதவும் என் செல்வமே. முடிந்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்கோ. ஏன்னா மத்தவங்க சொல்றதுல நல்லது கெட்டது எது இருக்குன்னு பிரித்தறிந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆளாக அப்போதுதான் உன்னால் வாழ முடியும். உன் வாழ்க்கையில ஏற்றங்கள் இறக்கங்கள் என அனைத்தையும் கொடுத்த நானு அதன் மூலமாக பல விஷயங்களையும் உன் வாழ்வில் நடத்தத்தான் போகிறேன். அப்பா இதை நீக்குங்கள் என நீ எப்போது என்னிடம் வந்து சரணடைந்தாயோ அப்போதே உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் மன காயங்களை எல்லாம் மாற்றக்கூடிய ஆறுதலாக பல நல்ல நிகழ்வுகளை நான் நடத்துவேன் என் செல்வமே. இன்னும் உனக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சேர்ந்து உன்னை தாக்கி உன் மனதை காயப்படுத்துவது எனக்கு புரிகிறது. அதன் காரணமாக தானே நீயும் சோர்ந்து போயிருக்கிறாய். உன் அப்பன் முருகன் என்னை நம்பு என் செல்வமே. நிச்சயமா உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். அதற்கு பிறகு நீயும் நேர்மறை எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை அழகாக வாழ ஆரம்பிக்கலாம். நீ மற்றவங்களுக்கு என்ன சொன்னாலும் என்ன எடுத்துரைத்தாலும் அதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ உன் வாழ்க்கையை முழுமையடைந்த வாழ்க்கையாக வெற்றியடைந்த வாழ்க்கையாக வாழ தயாராகிய பிறகு எல்லாரும் தானாக உன்னை தேடி வந்து அறிவுரைகளையும் அனுபவங்களையும் கேட்டு பெற்றுக்கொள்வார்கள் என் செல்வமே. அப்படி முழுமையான மாற்றம் உனக்குள் வரும்போது உன் வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக நீ வாழ தயாராகிய பிறகுதான் உன் வாழ்க்கையை ஜெயிக்க ஆரம்பிக்கும்.
உறுதியான தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விடு. உன் வாழ்வில் எப்போதும் ஏற்றம் வரும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. கூட்டத்துல நிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான காரியம். ஆனால் தனியாக நிற்கதானே தைரியம் தேவை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அனைத்தையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய திறமையோடு கூடிய ஆளாக நீ இருக்கும்போது ஏன் எதுக்காக மற்றவங்க வருவாங்களான்னு யோசிக்கணும். உன் கூட மற்றவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, நீ உன்னை நம்பு. உன் மேல அக்கறைய மற்றவங்க காட்டுறாங்களோ இல்லையோ, அன்பை கொடுக்கிறார்களோ இல்லையோ, உனக்கான அன்பையும் ஆறுதலையும் அக்கறையையும் கொடுக்கக்கூடிய ஆளாக, உன்னையே நீ நேசிக்கக்கூடிய ஆளாக இரு. சில பேர் திடீர்னு வருவாங்க, பாசம் காட்டுவாங்க, பேசுவாங்க, திடீர்னு போயிடுவாங்க. அப்படி தேவைக்காக வரும் மனிதர்களை நீ நம்ப வேண்டாம் என் செல்வமே. அப்படி திடீர்னு வந்து பாசம் காட்டுற உறவுகளுக்கெல்லாம் உன்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு தான் அர்த்தம். உன் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளும், உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், அவர்களுடைய உடல்நல கோளாறுகளும் எல்லாமே சரியாகி உங்க எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன் நான் மயில் மேல ஏறி வந்திருக்கேன். நல்ல உறவுகளோடு எப்போதும் இணைந்து நிம்மதியாய் சந்தோஷமாய் நீ வாழ்வதற்கும் நான் உறுதுணையாய் இருப்பேன். நீ பேசக்கூடிய பேச்சில் மட்டும் கவனமாக இரு. விளையாட்டா கூட யார் மனசும் புண்படும்படி பேசிவிடாதே என் செல்வமே. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உனக்கான வாழ்க்கையின் மாற்றத்திற்கு நான் நிச்சயம் ஆரம்ப புள்ளியாக இருப்பேன். இனிமே உன் வாழ்க்கை நீ நினைச்சதை விட வேறு கோணத்தில் பயணிக்கும். நன்மைகள் நிறைய நடக்கும். நீயும் கொஞ்சம் பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும்படியும், எல்லா விஷயங்களையும் உன் மனதிற்கு சரியாய் நிறைவாய் நான் அமைத்து தரும்படியும் அதற்கான வேலைகளை பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. நீ உன்கிட்ட பேசக்கூடிய மனிதர்களையும் பழகக்கூடிய மனிதர்களையும் யாரை எங்க வைக்கணுங்கிறதுல தெளிவாரு. அப்படி இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சு ஒரே மாதிரி அன்பு காட்டினா அப்புறம் நீ இருக்கிற இடத்துல நீ இருக்க முடியாமல் போய்விடும். தரமானது எதுவும் நல்லது எதுவும் சுலபமாக கிடைக்காது. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்த நான் கொஞ்சம் காரணத்தோடு தான் காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எளிதில் கிடைப்பது உனக்கு மனநிறைவை தராது என் செல்வமே. கொஞ்சம் காத்திருக்க கற்றுக்கள். கூடிய சீக்கிரமே உன் மனதிற்கு மகிழ்ச்சி வரும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் அமைத்து தருகிறேன். நல்லதை பாராட்ட தகவலியர்களுக்கு மகிழ்ச்சி ஒருபோதும் வராது. உனக்கான நல்லது நாளும் மற்றவங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஆளாக நீ இரு. உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து உனக்கு பக்குவத்தை உண்டாக்கிய நானே இப்போது உன் மனசுல சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருக்க போகிறேன். உன் வாழ்க்கை சீக்கிரமே உயரத் தொடங்கும். என்னை நம்பியதன் பலனையும், உன் அப்பன் முருகன் என்னை நம்பி வணங்கியதின் பலனையும் இப்போது உன் வாழ்க்கையில நீ பெறப்போற. உன் வாழ்க்கை உயரத் தொடங்குவதை நீ உணரத்தான் போகிறாய் என் செல்வமே. கெட்டவனா இருக்கணும்னு நினைக்கிறவன் கெடுதல் செய்யணும்லாம் அவசியம் இல்ல. பேச வேண்டிய இடத்துல உண்மையை பேசினாலே எல்லாரும் கெட்டவன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. நீயும் அப்படித்தானே உண்மையை பேசி இந்த உலகத்திற்கு எதிரியாக இருக்கிறாய். கவலை கொள்ளாதே. பிழை இல்லாமல், தவறில்லாமல், நிம்மதி இல்லாமல் இந்த உலகில் எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அத்தனையும் சரி செய்யக்கூடிய விஷயத்தில் நீ தயக்கம் காட்டாதே என் செல்வமே. பிழையை சரி செய்ய முயற்சி செய். நிம்மதி இல்லாமல் அலைவதை நிறுத்திவிட்டு நிதானமாக யோசித்து நிம்மதியை உனக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வா. நீ எல்லா விஷயங்களும் உனக்கானதாக நிச்சயம் மாறும்.